ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 15:2 இந்த நாளிலும் தேவன் அவர் யாருக்கு பலனா இருக்கிறார், அவர் யாருக்கு அவர் கீதமா இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அறிந்து கொள்ளும் போது அவர் நமக்கு பலனா இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். அவர் எனக்கு பாடலா இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். அவரே என் தேவன். அவருக்கு நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவருடைய வாசலிலே நான் இருப்பேன். அவருக்கு இன்னும் அநேக வாசஸ்தலங்கள் இருந்தாலும் அவரே வழி என்று சொன்னாரே, அந்த வாசஸ்தலத்துக்குள் நான் வர அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் என் தகப்பனுடைய தேவன் என்பதை அவரை உயர்த்த வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிய ஆபிரகாம் கூட அவரை பார்க்கணும் என்று ஆசையா இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தன் ஜீவனையே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தர் என் பலன், என் கீதமா இருக்கிறார், அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார் என்று சொல்லி அந்த பக்தன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு பலனாகவும் அவருக்கு நமக்கு கீதமாகவும் அவர் நமக்கு ரட்சிப்புமா இருக்கிறார் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து உலகத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டு நம்ம ரட்சிப்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் போது நமக்கு ரட்சிப்புக்குள் நிச்சயமாக நமக்குள் வந்துவிடும். அந்த ரட்சிப்போடு இந்த பூமியில வாழும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.